ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீனக்காய் கருதும் அவன் நல்ல போகரி, நீனக்காய் கருதும் அவன் நல்ல போகரி, கஷ்டங்களில் நல்ல துணை இயேசு, கண்ணீர் அவன் துடைக்கும், கஷ்டங்களில் உற்ற துணை இயேசு, கண்ணீர் அவன் துடைக்கும். நீனக்காய் கருதும் அவன் நல்ல போகரி, ரோகங்களா நீ வலையுகையோ, பாரங்களா நீ தளருகையோ, ரோகங்களா நீ வலையுகையோ, பாரங்களா நீ தளருகையோ, அடிப்பினராலம் சௌக்கியம் தரும் வஜனமாயச்சு நின்னை விடுவிச்சிடும், அடிப்பினரால சௌக்கியம் தரும் வஜனமாயச்சு நின்னை விடுவிச்சிடும். நீனக்காய் கருதும் அவன் நல்ல போகரி, வழியூருக்கும் அவன் ஆளிகளில் வலங்கை பிடி சென்னை வழி நடத்தும், வழியூருக்கும் அவன் ஆளிகளில் வலங்கை பிடி சென்னை வழி நடத்தும், வாதில்கள் பலதும் அடை நீடிலும் வல்லவன் புது வழி துறந்திடுமே, வாதில்கள் பலதும் அடநீடிலும் வல்லவன் புது வழி துறந்திடுமே. நீனக்காய் கருதும் அவன் நல்ல போகரி, வாக்தத்தம் நம்முடைய நீட்செபமே, வாக்கு பரஞவன் மாறு இல்லா, வாக்தத்தம் நம்முடைய நீட்செபமே, வாக்கு பரஞவன் மாறு இல்லா, வானமும் பூமியும் மாறிடினும் வஜனங்கள்கோ ஒரு மாற்றமில்லா. நீனக்காய் கருதும் அவன் நல்ல போகரி, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏசாயா 48:10. பெரிய சத்தத்தோடு கீழே விழுந்து உடைந்து சிதறவிட்ட என் கண்ணாடியை பார்க்கிறேன். அழகான கண்ணாடி, எனக்கு பிரியமான கண்ணாடி உடைந்து துண்டு துண்டாகி விட்டது. அதை இனி ஒட்டுவது எப்படி? என் வாழ்வும் இப்படித்தான் உடைந்து விட்டதே என்ற எண்ணம் உள்ளத்தை இன்னும் நொறுக்கியது. கண்ணீர் பெருகியது. கலங்கிய கண்களுடன் துண்டுகளை பொறுக்குவதற்கு கீழே குனிந்தேன். என்ன ஆச்சரியம்! ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலும் என் முகம். முன்னர் அந்த கண்ணாடி என் ஒரே முகத்தை தான் காட்டியது. ஆனால் இப்போது ஒவ்வொரு துண்டும் என் முகத்தை காட்டியது. மகளே, உடைந்து நொறுங்கியதால் நீ கலங்காதே. முன்னர் நீ ஒருத்தி நொறுங்கி போனதால் இப்போது நீ பன்மடங்காய் பெருகி இருக்கிறார். பலங்கொண்டு திட மனதோடு முன் சென்று ஒவ்வொரு கண்ணாடி துண்டும் என்னுடன் பேசியது போலிருந்தது. இது கற்பனை அல்ல, ஒருவரின் உண்மையான அனுபவம். நான் படித்து ரசித்த ஒரு கவிதையின் சில வரிகள் தோழிகளின் வரிகளில். என் காலமெல்லாம் சந்தோஷமாயிருந்தால் ஆண்டவரின் கண்ணீர் துடைக்கும் கரத்தின் மென்மையை நான் அறியக்கூடுமோ? நான் ஒருபோதும் களைப்படையாவிட்டால் நித்திரை அழைக்கும் கர்த்தரின் அன்பை நான் உணரக்கூடுமோ? எனக்கு அருமையானவர்கள் இறந்திராவிட்டால் நித்திய ஜீவனை குறித்த எண்ணம் எனக்குள் வேரூன்றி இருக்குமோ? கஷ்டமும் கண்ணீரும் வேதனையும் நொறுங்குதலும் கேடென்றெண்ணி நான் கலங்குவதேன் சரியாகுமோ? இவை இல்லாவிட்டால் ஆண்டவர் அன்பை நான் உணரக்கூடுமோ? அவரின் மார்பில் சாய்ந்திடும் கிருபைதான் கிடைத்திருக்குமோ?
உடைக்கப்பட்ட உலகமும் தேவ இரக்கமும். நாம் உடைந்து போன பொருட்களை குப்பை என்று கழித்து விடுகிறோம். ஆனால் தேவனோ உடைந்து சிதறவிட்ட ஒவ்வொரு துண்டுகளிலும் இருந்து ஆச்சரியமான புதிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். இந்த சிந்தனை நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கட்டும். உடைதல் ஒன்றும் நமக்கு புதிதல்ல. நாம் உடைக்கப்பட்ட உலகில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், எப்பொழுது தேவ அன்பிலிருந்து மனிதன் தன் உறவை உடைத்து கொண்டானோ அன்றிலிருந்து இந்த உலகம் மேன்மேலும் உடைந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றாலும் தேவன் மனு குலத்தை கைவிடவில்லை. எப்பொழுது மனிதன் தேவனுடனான உறவை உடைத்தானோ அப்போதே அந்த உறவை மீண்டும் பெற்று தருவதாக தேவன் வாக்களித்தார். அன்று மோசே கோபப்பட்டு உடைத்தது வெறும் கற்பலகைகள் அல்ல. மலையடிவாரத்தில் இஸ்ரவேலர் உடைத்து போட்ட தேவனுடைய கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளையே மோசே உடைத்தான். கற்பனைகளை உடைத்ததால் கர்த்தர் இஸ்ரவேலை அழிக்கவில்லை. பதிலுக்கு அந்த உடைக்கப்பட்ட கற்பனைகளை தான் தேவன் மறுபடியும் எழுதி கொடுத்தார். தாவீது கட்டியாண்ட சமஸ்த இஸ்ரவேல் இரண்டாக உடைந்தது. ஆனாலும் கர்த்தர் தாம் தாவீதுக்கு அருளி சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற தயங்கவில்லை. காலத்துக்கு காலம் மனிதன் உடைக்கப்பட்டவைகளையே சந்திக்கிறான். சிறுவனாய் இருக்கும்போது உடைகின்ற பொம்மைகள், விளையாட்டு பொருட்களை அழுகையோடு தூக்கி எறிந்து விடுகிறான். இன்றைய சிதைந்த சமுதாயத்தில் சிறுவயதிலேயே எதிர்காலமே உடைந்துவிட்ட நிலைமை மனிதனுக்கு. உடைந்து போன நம்பிக்கைகள், சிதறி போன கனவுகள், நிறைவேறப்படாத திட்டங்கள், காற்றாய் போன லட்சியங்கள், இப்படி எத்தனை! மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் என்று தேவ சன்னிதானத்தில் செய்த உடன்படிக்கையிலே உடைந்து சிதறும் போது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயம் கிழிந்து துண்டாய் போகிறது. எதிர்காலத்தில் ஆறுதல், வயது முதிர்ந்த பின் பாதுகாப்பு என்ற நம்பிக்கை சிதைந்து போய் இன்றைக்கு எத்தனை பேர் ஏக்கத்துடன் தங்கள் தலையணையை இரவில் கண்ணீரினால் நனைக்கிறார்கள். இவ்விதமாக மனிதன் உடைபடுதலை தன் வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறான். இதனால் மனம் உடைந்து மன அழுத்தத்துக்கு உள்ளானவர்களும் தங்களை தாங்களே முடித்து கொண்டவர்களும் தான் எத்தனை! அப்படியானால் தேவன் இவற்றை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறாரா? இல்லை. தமது பிள்ளைகளின் உடைப்படுதல், வேதனைப்படுதல்களில் தேவன் மகிழ்ந்திருக்கிறவர் அல்ல. ஆனால் தமது பிள்ளைகளின் விஷயத்தில் ஒவ்வொரு உடைதலிலும் அவர் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடம் என்றாலும் உடைபடும் போது நாம் ஏன் கலங்கி விடுகிறோம்? அது ஏன்? இயேசு சிலுவையிலே உடைக்கப்படாத வரைக்கும் எங்கிருந்து மனிதனுக்கு சகாயம் கிடைத்திருக்கும்? அன்று ஸ்தேவான் என்ற ஒரு மனுஷன் நொறுக்கப்பட்டு விட்டால் சவுல் என்பவன் பவுலாக வெளிவந்திருப்பானா? சீஷர்கள் நொறுக்கப்பட்டிராவிட்டால் சுவிசேஷம் யூதாவை விட்டு வெளியே சென்றிருக்குமா? யோவான் மாத்திரம் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் சிறை வைக்கப்பட்டிருக்காவிட்டால் அருமையான வெளிப்படுத்த விசேஷம் உலகத்தில் கிடைத்திருக்குமா? ஏராளமான இரத்த சாட்சிகள், ஏராளமான மிஷனரிகள், ஏராளமான சுவிசேஷ ஊழியர்கள் தங்கள் வாழ்வை நொறுக்கப்பட அர்ப்பணித்திராவிட்டால் இன்று நாம் தான் பாவப்பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்போமா? இன்று பல நாடுகளிலிருந்து கிறிஸ்துவில் கொண்டுள்ள விசுவாசத்தின் நிமித்தம் எத்தனை ஆயிரம் மக்கள் தலை வெட்டப்பட்டு செத்து மடிந்து விட்டார்கள். எத்தனை பேர் உபத்திரவத்தின் குகையிலே போடப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் பின்வாங்கி போய்விட்டார்களா? அவர்கள் பொன்னாக விளங்கவில்லையா? உடைக்கப்பட நீ ஆயத்தமா? கிறிஸ்துவ விசுவாசியை உடைக்கப்படாமல் ஒன்றும் உருவாகுவதில்லை என்பதை அடிக்கடி மறந்தவனாய் சுகபோகத்தையும் செழிப்புள்ள வாழ்வையும் லகுவான பாதைகளையும் நீ நாடி போவதேன்? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. ஒன்று கோதுமை மணி நிலத்தில் விழுந்து உடைந்து சாக வேண்டும். அதற்கு முன் அமைதியாய் கிடக்கிற நிலம் உடைக்கப்பட வேண்டும். இயற்கையில் இயல்பாக நடைமுறை உள்ளதையே இயேசு ஓமானமாக விளங்க வைத்தார். ஒரு தாய் சாவின் நுனிவரை போய் திரும்பாவிட்டால் தன் கையில் தவழும் குழந்தையை காண்பது எப்படி? பிறக்கின்ற குழந்தையை அழாவிட்டால் அதன் சுவாசப்பை முதல் மூச்சை வெளிவிடுவது எப்படி? இயற்கை விதியே இப்படி இருக்கும் போது நமக்கு ஆவிக்குரிய வாழ்வு மாத்திரம் உடைபடுவதற்கு விலகி இருப்பது எப்படி? ஆக வியாதியோ, வேதனைகளோ, துன்ப துயரங்களோ, இழப்போ, இறப்போ, பிரிவுகளும் பிளவுகளுமோ எதுவும் மனித வாழ்வில் நேரிடத்தான் செய்கின்றன. இப்படிப்பட்ட சமயங்களில் இது ஏன்
ஏன் என்ற கேள்விதான் நமக்குள் எழுகிறது. இவற்றை தேவன் பாராமல் இருக்கிறாரா? இல்லை. நமது பிள்ளைகள் உடைக்கப்படும் போது தேவனுடைய கண்கள் அவனை நோக்கி கொண்டே இருக்கும். ஆனாலும் உடைக்கப்பட்ட நிலையில் எவனொருவன் தேவனிடம் மனம் திரும்புகிறானோ அவனை தேவன் அழிவுக்கு விடவே மாட்டார் என்பது வேத சத்தியம். தம்மோடு உள்ள உறவை உடைத்து போட்ட மனிதனை தானும் தேவன் கைவிட்டாரா? வாக்குப்படியே தமது மனிதனாக வந்து அவனை மீட்டார் அல்லவா? ஆகவே ஏன் நான் என்ற கேள்வியை விடுத்து எப்படி நான் என்று கேள்வியை திருப்பி போடுவோம். அப்பொழுது உடைந்து போன வாழ்வின் துண்டுகளுக்குள்ளே நாம் அதிக பலமடைந்திருப்பதை காணும்படி கர்த்தர் நமது கண்களை திறப்பார். ஒரு டாக்டரின் சாட்சி இது. படிப்புக்காக தூர தேசத்துக்கு போன என்னை ஆண்டவர் தனிமையில் நிறுத்தி என் எல்லா நிலையிலும் என்னை நொறுக்கி துண்டாகிவிட்டார். ஆனால் அந்த ஒவ்வொரு துண்டிலும் தேவனுடைய அன்பை வல்லமையை நான் கண்டேன். அது மகா பெரிய அற்புதம். நான் உடைக்கப்பட்டிருக்காவிட்டால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருப்பேன் என்றாள் அவள். உனக்கு நம்பிக்கை உண்டு பிரியமானவனே. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகள், உடைந்து நொறுங்கிய இருதயம், வியாதியால் உடைந்த சரீரம், சிதைந்துவிட்ட நம்பிக்கைகள், அன்பாய் நேசித்த நேசத்தில் கீறல் விழுந்ததால் ஏற்பட்ட உறவுகள், தவறான வாழ்வினால் இனி சீர் செய்ய முடியாத நிலையில் உடைந்து சுக்கு நூறாகிவிட்ட வாழ்வு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் மனது உடைந்து போயிருக்கும் அருமையான மகனே மகளே, இதில் எதுவும் ஆச்சரியமில்லை. ஏனெனில் உடைந்த உலகில் இதுதான் யதார்த்தம். ஆனால் இவற்றையெல்லாம் நீ எவ்வண்ணம் கண்ணோக்குகிறாய் என்பதில் தான் உன் வெற்றி தோல்வி அடங்கியிருக்கிறது. துயரம், பேரிழிவு, கசப்பு போன்ற மனநோக்கில் உன் உணவுகளை நீ நோக்கினால் அது உன்னை அழித்தே போடும். மாறாக உன் உடைந்து போன ஒவ்வொரு துண்டிலும் தேவனுடைய ஆலோசனையை நமது நித்தியமான சித்தத்துக்கு ஏற்ப ஏதோ ஒரு விதத்தில் பயன்படக்கூடிய ஒரு தேவ திட்டத்தை நீ காண்பேயானால் உடைக்கப்பட்டதே நல்லது. நீ காண்பாயானால் அதுதான் நல்லது என்று நிச்சயம் நீ சொல்லுவாய். பல வேளைகளிலும் தேவ சித்தத்தை உடனடியாக நம்மால் காண முடியாமல் போகக்கூடும். இங்கேதான் நம்பிக்கை கிரியை செய்ய வேண்டும். கஷ்டங்களின் பாரம் நம் கழுத்தை சுற்றி கட்டப்பட்ட கழுத்து கல் போல் தொங்குவதாக தோன்றும். ஆனால் உண்மையில் அதுவே முத்து குளிப்பவனை முத்துக்களை தேடும்போது அவனை ஆழத்தில் நிற்க செய்ய அவசியமான பாரமாகும் என்றார் ஒரு தாயார். நாம் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க நினைத்தால் தனித்த வனாந்தர அனுபவங்களையும் 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்னி சூளையும் எப்படி தவிர்ப்பது? ஆம், நாம் ஆண்டவரே என் சிலுவை என்னை விட்டு அகற்றி என்னை தண்டியாதேயும், என்னை உமது சித்தத்துக்கு கீழ் அடங்க செய்து சிலுவையை நோக்கி நேசிக்க செய்து எனக்கு ஆறுதல் அளியும். எப்படியாவது உமது நாமம் என் வாழ்வில் மகிமைப்பட என்னை நடத்தும் என்று நம்மை ஒப்புவிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் தேவனுடைய வல்லமையை நமது உடைக்கப்பட்ட வாழ்வில் நம்மால் அனுபவிக்க முடியும். மாறாக பாடுகளையும் உடைக்கப்படுதலையும் விளக்கி களியாட்டத்திலும் சுகபோகத்திலும் வாழ விரும்பினால் உயிர்த்தெழுதலின் மகிமையை இழந்து விடுவோம். தேவ பிள்ளையே, உடைக்கப்பட்ட நிலையில் இன்று வாழுகிறாயா? உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கலங்காதே. உன் வாழ்வில் உடைந்து போய் சிதறி கிடக்கின்ற ஒவ்வொரு துண்டுகளுக்கும் நம்பிக்கை உண்டு. உடைந்த நிலையிலே உன்னை தேவ கரத்தில் ஒப்படைத்து விட்டு உடைக்கப்பட்ட ஒவ்வொரு துண்டையும் கொண்டு தேவன் நீ நினைத்திராத மேலான அழகான நிலையான ஒன்றை உருவாக்குவார். ஆனால் உடைந்த நிலையிலும் நீ உன்னை கொடுக்க தயாரா? உடைந்த உள்ளத்தை ஆண்டவரிடம் கொடுக்க தயாரா? தேவன் உன்னோடு இருந்து உன்னை செழிக்க வைக்க போகிறார். நீ விசுவாசத்தோடு தேவனிடம் உன்னை ஒப்புக்கொடு. ஆமேன், அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவனுக்கே மகிமை. ஆமேன். பிரைஸ் காட்.